வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. வணக்கம் சார். ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவது பிஜேபி தரப்புல கடுமையான கேலி கிண்டல்களை தொடங்கி இருக்கிறார்கள். தைரியம் இருந்தா அமேதிக்கு வந்திருக்க வேண்டியது, ஆனா பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சாய்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? சோனியா காந்தி வயது மூப்பின் காரணமாகவும் அவருக்கு இருக்கும் சில உடல் உபாதைகளின் காரணமாகவும் இனிமே ஆக்டிவ் பாலிடிக்ஸ், லோக்சபா பாலிடிக்ஸில் பண்ண முடியாதுன்னு டிசைட் பண்ணி ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த மட்டும் அது காலியாக இருந்தது. இப்போ இவர் அமேதியில் போட்டியிடலாம். அமேதியில் போட்டிட்டாருன்னா பிரச்சாரமே எப்படி வரும்னா சுமிதா இரானி வெர்சஸ் ராகுல் காந்தின்னு வரும். பிஜேபி அது மாதிரி கொண்டு போவாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இவர் அமேதியை மாற்றிட்டு ரேபரில் போயிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அமேதியில் இந்த அம்மா கொஞ்சம் சொன்ன வாக்குறுதியில் ஒன்றை கூட அவங்க நிறைவேற்றலை. இப்போ அமேதியில் தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கும்னா, ஸ்மிதா இரானி நீங்க சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆச்சு, இதான் ஃபோக்கல் பாயிண்டா இருக்கும். ராகுல் காந்தி நின்றுட்டாருன்னா ராகுல் காந்தி ஃபோக்கல் பாயிண்டா இருப்பார். அந்த அம்மா பண்ணாத செயல்கள் எல்லாமே மறக்கடிக்கப்பட்டு விடும். இப்போ இவர் மோடி அந்த 2 கோடி வேலை வாய்ப்பு என்னன்னு சொன்ன கேட்டால் நழுவிட்டு போறாருல, அந்த மாதிரி ஆயிருப்பாங்க. அதனால இது காங்கிரஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெப் நம்பர் 1. 2வது ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெப் என்னன்னா, நேரு காந்தி ஃபேமிலி இந்த யூபியில் போட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு பயந்தாங்குழிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை முறியடிக்கிற விதமா ரேபரியில் போட்டி போட்டிருக்கிறது. காங்கிரஸ் பார்ட்டிக்கு பெரிய முறையில் பூஸ்ட் ஆகி இருக்கும். அதே மாதிரி அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி இவங்களுடைய காம்பினேஷன் நல்ல அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால தொண்டர்களுடைய படை அங்க தீவிரமா இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த எல்லா காரணங்களையும் வைத்து இந்த முடிவு சரியான முடிவு நினைக்கிறேன். பிஜேபி ஏன் சொல்றாங்கன்னா, இந்த முடிவு அவங்களை ஆட்டங்காண வச்சிருச்சு. அவங்க எதிர்பார்க்கல ரேபரியில் நிற்பார்னு சொல்லி. அதனால அந்த தர்ம சங்கடத்தை மறைக்கிறதுக்கு இது மாதிரிலாம் வெளிச்சவடால் பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. ஆனா எதனால சார் ராகுல எப்படியாவது அமைதிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற அந்த மோட்டிவ் முதல்ல ராகுல் ஊப்பியில போட்டியிடுவரா மாட்டாரான்றது காங்கிரஸ் கேடரஸுக்கே ஒரு டவுட் இருந்த போதும் கூட, நீ அமைதிக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க கண்டினியூஸா. ஏன் துணிச்சல் இல்லையா, தைரியம் இல்லையா அப்படின்றது. தன்னுடைய பிரச்சாரம் செய்ய இயலாமை அப்படின்றதுனாலதான் ராகுல வம்பிழுத்துட்டே இருக்காங்க சார். அது மட்டும் காரணம் இல்லை, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பொய்மை காரணத்தை முன்னிறுத்தி பேசணும். கச்சத்தீவு இங்க பேசினாங்கல்ல, கச்சத்தீவுன்னு இவ்வளவு பேசினாங்களே, கடைசியில் தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை பத்தி ஒரு வார்த்தை இருந்துச்சா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய பேச்சு பேசினாங்க? அது மாதிரி தான் இவங்களுக்கு இன்னைக்கு இஷ்யூ இல்லை. பேசிக் ப்ராப்ளம் இஸ் அவங்களுக்கு இஷ்யூ இல்லை. ஏன்னா எதிர்கட்சியில் 10 வருஷம் ஆட்சியில் இருந்த வேலை வாய்ப்பு என்னாச்சு? ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வேலை வாய்ப்பின்மை? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ரொம்ப ஷாக்கிங். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேலை பார்க்கும் திறன் உள்ள ஆனால் வேலை இல்லாமல் இருக்கின்ற உலகத்தில் உள்ள அப்படிப்பட்ட இளைஞர்களில் 74 விழுக்காடு இந்தியாவில் மட்டும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன். இதுக்கு கேட்டாங்கன்னா பதில் இல்லை. விலைவாசி உயர்வு பத்தி கேட்டாங்கன்னா பதில் இல்லை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களே, அது என்னன்னு கேட்டா பதில் இல்லை. விவசாயிகள் வருமானத்தை இரட்டி பார்க்கறீங்க கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு டைவர்ட் பண்றதுக்கு இது மாதிரி என்னென்னமோ முஸ்லீம்களுக்கு குறை சொல்லி போறது, உங்கள்கிட்ட 2 மாடு இருந்தா 1 மாட்டை தூக்கி முஸ்லீம் கொடுத்துருவான்னு பேசுறது, எவ்வளவு கீழ்த்தரமா இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆக்கணுமோ அவ்வளவு கீழ்த்தரமா ஆக்கிட்டாங்க. அது பிரதமர் முன்னின்று இந்த கீழ்த்தரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவங்களுக்கு திடீர்னு இவர் ரேபர்ல நிக்கிறேன்னு சொன்னோம்னா அது இன்னொரு ஷாக்கு. பயந்தாங்கன்னு நினைச்சோம், நின்னுட்டாரே அப்படின்னு சொல்லி. அதனால தன் பயத்தை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி ஏன் அமைதிக்கு வரல அப்படின்னு. இவங்களுக்கு அவர் அமைதிக்கு வந்தா என்ன வரலன்னு அது காங்கிரஸ் கட்சியுடைய இது. இவங்க யார் அதை பத்தி பேசுறது? ஓகே. ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க சார். எதனால பாகிஸ்தான சீனுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா அவங்க பயப்படுறாங்க, மோடி பிரதமராக வேண்டும் என்று சீனா விரும்புகிறது, 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தார வார்த்தை கொடுத்திருக்கிறாருல அப்படின்னு இவங்க பேசிடுவாங்களோங்கிற பயத்துல முந்திக்கிடுறாங்க. எந்த விதத்துல பாகிஸ்தான்ல ஒருத்தர் ராகுல் காந்தியுடைய ஒரு ஸ்பீச்சை அதையோ பத்தி பிரைஸ் பண்ணியிருக்காரு. நான் கேட்கிறேன், இது நடுநிலைமையாளர்கள் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. இப்ப நான் இம்ரான் கானை பத்தி அவருடைய சில செயல்களை பாராட்டுறேன்னு வைங்க, உடனடியா இவங்க சொல்ல முடியாது, இந்தியாவில் உள்ளவருடைய ஆதரவை பெற்றிருக்கிற இந்தியா இம்ரான் கானை ஆதரிக்கிறது, அதனால் இம்ரான் கான் தோற்கடிக்கப்பட வேண்டும் பேசினால் ஏதாவது அர்த்தம் இருக்குமா? அது மாதிரி தான் இதுவும். நான் சொல்றேன்லங்க, பையனை பெருச்சாலியாக்குறது, பெருச்சாலியை பெருமாளாக்குறதுங்கிற ஸ்ட்ராட்டஜிலே போய்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம இதெல்லாம் பத்தி பேசுறது. 4 நாளைக்கு இதை பத்தி பேசுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கேட்கிற கேள்விகள் மக்கள் மனதில் பதிந்து விடக்கூடாது.
2 கோடி பேர் ம். வேலை வாய்ப்பு என்ன 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருமே. ஒரு குடும்பத்துல 4 பேர்னு வச்சு பார்த்தா 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இருந்தா 80 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு மேல போயிருப்பாங்களே, என்னாச்சு? ம். கேள்விக்கு பதில் இல்ல. விவசாயிகளை எப்படி நடத்துங்க? வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டி சொல்லிட்டு அவங்க மேல அடிக்க போன லாட்டி சார்ஜை தான் இரட்டிப்பாக்கி இருக்கீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா பதில் இல்ல. இந்த 15 லட்சம் அதை பத்தி பேசணும்னா டைவர்ட் பண்ணிடுவாங்க. 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் போடுவேன்னு சொன்னாரு அப்படின்னா அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் வந்து என்ன சொன்னா அந்த ம். பணத்தை எடுத்தா நாங்க கொடுப்போம்னு தான் சொன்னாரு. இது அப்பட்டமான பொய். வேணும்னே திசை ம். தப்புறது. ஏன்னா அவர் அப்படி சொன்னதுனாலதான் தமிழிசை வந்து ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் என்ன சொன்னாங்க, உங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் வரப்போகுது. அடுத்து வந்து ம். இவர் அமித்ஷா வந்து சொன்னாரு அதெல்லாம் ஒரு ஜும்லாங்க, ஒரு எலெக்ஷனுக்காக பேசணும். அவரு பேசலன்னா ஏன் சொல்றாங்க? அப்ப அதை வந்து இல்லம்பாங்க, பேசின பேச்சே இல்லம்பாங்க. அடுத்து வந்து இந்த வேலை வாய்ப்பு என்னாச்சுன்னா அதை விட்டு நழுவி ஓடுவாங்க. இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இது மாதிரி இன்னைக்கு அவங்க இஷ்யூவை தேடிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ கிடைக்காதா ஓகே. அதை வச்சு மக்களுடைய மனசை வந்து மாரடிச்சிட மாட்டோமா, மறக்கடிச்சிட மாட்டோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் இது. ஓகே. இன்னொரு கேள்வி எழுப்பப்பட முடியுமே, நீங்க ஏன் குஜராத்தை விட்டு ஓடி வச்சீங்க, பயந்தீங்களா அப்படின்னு இவரை பார்த்து கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாரு? கேட்கலாம்ல. ம். ஆனா காங்கிரஸ் கார்கே கேட்டிருக்கிறாரு. தன்னுடைய தரத்தை தாழ்த்தல. இல்ல கார்கே சரியான கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா எத்தனை நாள் தான் அவங்க பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் இது மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது. ம். இப்ப இனிமே இவர் பிரதமர் அதுக்கு பதில் சொல்லட்டும். ஏன் குஜராத் விட்டு ஓடி ம். வந்தாரு? இப்ப குஜராத்ல இருந்து இவர் மாறி இருக்கிறாரு. பட் ஆனா இந்த பிரச்சாரத்தினுடைய துவக்கத்துல அவர் ஆரம்பிச்சது விக்ஷித் பாரத் சங்கல்ப். விக்ஷித் பாரத் அதாவது வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 சுதந்திர நூற்றாண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற முழக்கத்தை முன்னெடுத்தாங்க சார். ஆனா ஏப்ரல் 6ஆம் தேதி அதாவது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியான அடுத்த நாளில் இருந்து இப்போது வரைக்கும் விக்ஷித் பாரத் சங்கல்ப் பற்றி அவரு பேசுவதோ அல்லது மற்ற விஷயங்களோ குறைஞ்சிருக்கு. மாறாக என்னை அழிக்க பாக்குறாங்க, என்னை அழிக்க அந்நிய நாட்டு சதி நடக்குது, என்னை இந்த பதவியில இருந்து விரட்டணும்னு நினைக்கிறாங்க, இது வந்து அந்நிய நாட்டு சதி, இந்த தேர்தல் அறிக்கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை பிரதானப்பட தொடங்குது சார். இந்த சேஞ்ச் எதனாலன்னு நினைக்கிறீங்க? பயம் வந்ததுனால. அதாவது நான் இன்னும் அவங்க வந்து ஒரேடியா தோத்து போயிருவாங்க, 50 சீட் கிடைக்காதுன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் இருந்த நம்பிக்கை பிஜேபிக்கு இன்னைக்கு கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது, அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் இருந்ததை விட இந்தியா கூட்டணி இன்று வலிமையாக மிக மிக வலிமையாக இருக்கிறது. இந்த ரெண்டு உண்மை. அன்னைக்கே நான் சொன்னேன் மம்தா பானர்ஜி தனியா நிக்கிறாங்கன்னா அவங்க ஸ்டேட்டுக்குள்ள அவங்க யாரையும் உள்ள நுழைவிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அவங்க வந்து இவர் கூட போய் கூட்டு சேரணும்னு சொல்லி இப்ப பிளான் பண்ணல. தேர்தல் என்ன நடக்கும் அரசியலுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப அவங்க நிச்சயமா அப்படி பிளான் பண்ணல. அவங்க வந்து தன்னந்தனியா தான் நிக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து வந்து மோடி இல்லாத ஒரு அரசு வரணும்னு சொல்லி தான் அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா மோடி அந்த அளவுக்கு அவங்களை காயப்படுத்தி இருக்காரு, இவங்களும் அவரை காயப்படுத்தி இருக்காங்க அரசியல்ல. அதனால வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியில ஏன் மாநிலத்துல நான் தான் தனித்துவம் பெற்றவனாக இருக்க வேண்டும் சொல்லி நினைக்கிறாங்க அவங்க. அப்ப இதெல்லாம் வந்து இவருக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. பாருங்க இப்ப சந்தேஷ் காலில வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பெண்கள் கிட்ட தவறா நடந்துகிட்டாருன்னு இவர் அதை வந்து மீட்டிங்ல எல்லாம் பேசுறாரு. இவர் சொல்ல மறந்த இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த ஆள் தனியா இதை பண்ணல, அவர் கூட்டாளியா இருந்த 2 பேர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி விசாரணையில தெரிஞ்சிருக்கு. அதனால இதுல வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்கனால பண்ணல, இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க பண்ணல. 3 பேர் மிருகம் மாதிரி வெறி பிடிச்சு போய் அலைஞ்சிருக்காங்கன்னா தனிப்பட்ட குற்றத்தை வந்து சொல்றது விட்டுட்டு இவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் அவன் அந்த மதத்தை சேர்ந்தவன். இன்னைக்கு இந்துக்கள்ல வந்து மெஜாரிட்டி பாப்புலேஷன் யாரு? இந்துக்கள் தான் இருக்காங்க. அப்போ கிரிமினல்ஸ் வந்து மெஜாரிட்டி யாரு இருப்பாங்க? இந்துக்கள் தான் இருப்பாங்க. அதனால இந்துக்கள் தான் கிரிமினல் சொல்றதா? இது எவ்வளவு தவறான ஒரு பேச்சு. அதனால இந்த மாதிரி பேசுறதே ரொம்ப தப்பு. இந்துக்கள் அப்படின்னு யாரும் கிரைம்ல ஈடுபடுறது இல்லை, முஸ்லிம்கள் யாரும் கிரைம்ல ஈடுபடுறது இல்லை. கிரைம்ல ஈடுபடுறவன் ஹி இஸ் an ஆன்டி சோஷியல், அப்படித்தான் அவனை பார்க்கணும். அவனுடைய நீங்களா தூண்டி விட்டு மதத்தின் அடிப்படையில் யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா அது தவறு. மற்றபடி இந்த மாதிரியான செக்ஷுவல் கிரைம் இதுல எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இது மாதிரி பேசுறது இந்த நாட்டை பிளவுபடுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப மாட்டை பிடிங்கிட்டு போறது, தாலியை பிடிங்கிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல கிராமப்புறங்கள், அதாவது எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் மட்டும் ராகுல் காந்தியும் கார்கேயும் நிற்கக்கூடாது. கிராமப்புறங்கள்ல அவங்களுடைய பேச்சாளர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்சி கொடுக்கப்பட்ட பேச்சாளர்கள் வந்து திருமுனை கூட்டங்களும் திண்ணை பேச்சுக்களும் நடத்த வேண்டும். மக்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்லணும். மக்களுக்கு இது தெரியும், விலைவாசி ரொம்ப கூடி போயிருக்குன்னு தெரியும், மக்களுக்கு இது தெரியும், வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறது மக்கள் மனசுல போய் சேரணும். அடுத்து சொல்லணும், இது மாதிரி எல்லாம் இவங்க காரணமா இருக்கிறதுனாலதான் தங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. முதல்ல 2047 நீ நல்லா இருப்பா, அது வரைக்கும் என்ன வயிற்றுல ஈரத்துண்டை கட்டிட்டு உட்காந்துருக்கணுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன 2 வருஷத்துல இந்தியா வல்லரசு ஆயிரும் அப்படி சொன்னா அதே கட்சி தான் சொல்லுது நாங்க வந்து 80 கோடி பேருக்கு 5 கிலோ தானியம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ 80 கோடி பேருக்கு 5 கிலோ தானியம் கொடுக்கும்போது என்னைக்கு நீங்க வல்லரசு ஆக போறீங்க? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா?
எப்படி இப்படி கூசாம போய் சொல்ல முடியுது? எந்த ஆதாரத்துடைய அடிப்படையில் சொல்றாங்க 2 வருஷத்துல வல்லரசு ஆயிருவோம்? இதெல்லாம் வந்து கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சரி, மக்களுக்கு வந்து சரியான விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்றால் மூட நம்பிக்கை வளர்க்கப்பட்டு விடும், வளர்த்து விட முடியும். அதனால எதிர்கட்சிகள் எச்சரிக்கையா இருக்கணும். பிரியங்கா கண்டெஸ்ட் பண்ணாம தவிர்த்திருக்கிறாங்க. ஏன் சார்? பிரியங்கா மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் மக்களுக்கு, இந்திரா காந்தியினுடைய தோற்றத்திலேயே இருக்கிறார்ன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா ஏன் கண்டெஸ்ட் பண்ணல சார்? அந்த வரவேற்பு ஒரு தொகுதிக்குள்ள மட்டும் அடங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த வரவேற்பை எல்லா தொகுதியிலும் ஓகே. பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க காங்கிரஸ் வெளியில சொல்றது என்னன்னா, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்து பல பேர் போட்டியிட வேண்டாம்னு நினைச்சோம் அப்படின்னு வெளியில சொன்னாங்க. அது ஒரு காரணமா இருக்கலாம். உண்மையான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப அடுத்து வந்து ரேபரேலியில் வந்து கொஞ்சம் அதிகமான கவனம் வந்து ராகுல் காந்தி செலுத்த வேண்டியிருக்கும். அந்த கட்டாயம் அவருக்கு இருக்கு. எஸ். அப்படிப்பட்ட நிலைமையில பிரியங்காவும் அதே மாதிரி வந்து தன்னுடைய தகுதின்னு சொல்லி ஒரு தொகுதியில் அடங்கிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம்ங்க.